இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 5ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 22ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஞாபகம் வர வேண்டும். ரெண்டாவது, ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா ஆஸ்லேஷா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் ஞாபகம் வரணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பெருமாளுக்கு நீங்கள் தாமரை புஷ்பங்களான ஆளை ஒரு நல்ல ஒரு மாலையை கொண்டு போய் போட்டுட்டு வந்தீங்கன்னா போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், வீட்டில் எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும், ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும், நரம்பு பாதிப்பு இருந்தாலும், படிப்பு வராத குழந்தைகள் இருந்தாலும் இது எல்லாம் நிவர்த்தி பண்ணும், பரிகாரமாகும். அதே மாதிரி இந்த துளசி தீர்த்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த புதன் ஆக்டிவேட் ஆனோன்னா நீங்கள் துளசி சாப்பிடுங்க, மனசு குளிர்ச்சியாக இருக்கும். எதுக்கு துளசி வச்சுக்கோங்க, துளசி வச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். அதில் ஜிங்க் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய மைண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் பெருமாளுக்கு எப்போவுமே துளசி வனத்து பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்கும். துளசி மாலையை கட்டி கட்டி கொண்டு போய் போடுறது ரீசன் என்ன, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகத்துக்கு அவ்வளோ பலம். இந்த கிரகங்கள் எல்லாம் தனியாக ஏதாவது ஒரு மெட்டீரியல் மாதிரி பார்க்க முடியாது. இதெல்லாம் சாக்ஷாத் அந்த தெய்வத்துடைய சிருஷ்டி. இதுதான் விஷயம். அதனால் இன்றைய நாள் இதெல்லாம் பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் குழந்தைகள் நன்னா இருக்காங்க, அறிவாக இருக்காங்கன்னா யாருக்கு பெருமை? பெற்றோர்களுக்கு தான் பெருமை. நல்ல விஷயத்த நிறையா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெருசாக ஒன்றும் பண்ணாது. தாராளமாக உங்கள் வேலையை பாருங்கள். மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் லைட்டாக எஃபெக்ட் காட்டும் மத்தியானத்துக்கு அப்புறம். மற்றபடி ஒன்றாகாது. சிம்பிளாக என்ன பண்ணால் வெந்நீரில் கொஞ்சோண்டு பசு நெய் ஊற்றி சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். எல்லாருடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ருத்ர ஜபம் பண்ணணும். சிவபெருமானுடைய ருத்ரம் கேட்க கேட்க உங்களுக்கு ஹெல்த்தோடைய பயங்கர ப்ராஸ்பெரிட்டி இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்றைய நாள் கடல் கடந்த பிரயாணம் புக் பண்ணுவீங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிளான் பண்ணுவீங்க. தாயாருடைய ஹெல்த்தில் பிரச்சனை வந்துன்னா அது இன்றைய நாள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நீர் வீட்டில் வராமல் இருக்குது, தண்ணி போரில் தான் பிரச்சனை இருக்குன்னா இன்றைய நாள் சரியாகும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக புது வீடு வாங்கக்கூடிய பிளான் போடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓடின்றதுன்னா அந்த பிரச்சனைகள் ஓயக்கூடிய ஒரு அருமையான நாள். இடம் விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா, இப்போ அந்த வீடு இல்லை நிலம் கண்டிப்பாக வித்துடலாம். நிறைய பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுவீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பஸ்தானத்திலேயே நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கிறது. பணம் பிரச்சனையே கிடையாது. நல்ல பண வரவுகள், தனப்பிராப்தங்கள், அண்ணன் தம்பி மூலியமாக வரக்கூடிய பணம், நண்பர் மூலியமாக வரக்கூடிய பணம், மைத்துனன் மூலியமாக வரக்கூடிய பணம், ஹஸ்பண்ட் மூலியமாக வரக்கூடிய பணம். பொதுவாக ஆண்கள் கிட்டேருந்து வசூல் பண்ண எல்லா பணமும் சேரும். ஒருவேளை நிலம்லாம் விற்றுருக்கீங்க, இடம் விற்றுருக்கீங்கன்னா அதில் வரக்கூடிய பணமும் சேரும். பொதுவாகவே இன்றைய நாள் நல்ல வியாபாரம் அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இது என்னதான் இருந்தாலும் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம், முக்கியமான அறிவிப்புகள் வரக்கூடிய பிராப்தம். உங்கள் ஆஃபீஸ்லேயா இருக்கலாம், உங்கள் வீட்லேயா இருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ட்ரிப்பு, நல்ல ஒரு பிளான் பண்ணி போகக்கூடிய ட்ரிப்பு புக் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்ல நாளாக பாருங்க, அப்புறம் போங்க. மே 15க்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர். ஏன்னா குரு மாறிடுவார். அதே மாதிரி ராகு கிளம்பி கீழே வந்துடுவார். கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருப்பீங்க. அது வரைக்கும் பிளான் பண்ணுற டிப்பு எல்லாமே ஒரு மாதிரி பிரச்சனையாக தான் இருக்கும். யார்கிட்டையும் பணம் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கக்கூடிய
அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இந்த சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. அதனால பொதுவாகவே வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை வேலை நிமித்தமா நீங்க வேற ப்ராஜெக்டுக்காக இல்லை வேற பிரான்ச்சுக்கு போய் வேலை செய்றீங்கன்னா அங்கே நல்லாயிருக்கும். ஒருவேளை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மற்றபடி இன்றைய நாள் வீட்டில் இருக்கிற அத்தனை பெரியவங்களும் சரி, பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை இதெல்லாம் கரெக்டாக போட்டு நீங்கள் சேஃபாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுப்பார். கண்டிப்பாக இன்றைய நாள் பெரிய தலைமை பதவி கிடைக்கும். பெரிய தலைமை பதவி. நிறைய பேர் இந்த நீர்நிலைகள் பக்கத்துல ஒரு சின்ன குட்டை இல்ல ஆறு இது பக்கத்துல வீடு வாங்குவீங்க. கிரகப்பிரவேசம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அக்னி நட்சத்திரம் வேற ஆரம்பிச்சிடுது. நேற்றுலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ஆனால் இன்றைய நாள் இருந்து ஒரு மாதம் தள்ளி பிளான் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இன் ஜென்ரல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய லாபங்கள் கொடுக்கும், நினச்ச காரியங்கள் ஜெயிக்கும், நண்பர்கள் மூலியமாக ஆதாயம், மூத்தவங்க நமக்கு ரொம்ப சாதகமாக மாறுவது, வரவேண்டிய பணம்லாம் வரும். அதனால் ஒரே குஷியாக இருப்பீங்க. எல்லா காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுருக்கு. பயங்கரமான லிஃப்ட் கொடுக்க போகிறது. அடுத்த 2 மாதம் உங்களை கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. யார் கேட்டாலும் பிஸின்னு தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு வேலை நிமித்தமான ஒரு ப்ரெஷர். ஏன்னா 2-3 டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, 2-3 ஃபைலு, 2-3 கேஸு, எப்படி வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையின் பழு இருக்கப்படுது. ஏன்னா நீங்கள் தலைவனாக அந்த இடத்துக்கு நீங்கள் தான் தலைமையாக மாறக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. அமோகமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்லாம் ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் அமைதியாக இருக்கவே கூடாது. தொழிலில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல வெற்றியை பெற முடியும். நிறைய பேருக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இந்த சோகால்டு இந்த மார்ச் எண்டு இயர் எண்டு வந்ததுன்னா ஒரு விஷயம் பண்ணுவீங்கள்ல, அதை முடிச்சுட்டு தேவையான ரேட்டிங்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டுருக்கு. நீச்ச பங்க ராஜ யோகம் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய நாள். அப்பாவுடைய ஆதரவு கிடைக்க பெறக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல ஆர்டர் கைக்கு வரக்கூடிய நாள். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நினைச்ச காரியம்லாம் சும்மா ஜம்முன்னு நடக்கும். ஃபென்டாஸ்டிக்காக இருப்பீங்க. சாக்ஷாத் அந்த முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்கள் கூடையே இருக்கார். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முருகனை மனசார வணங்கிட்டு போங்க. அவ்வளோதான். முருக பக்தர்கள் யார் இருந்தாலும் சரி, அந்த லைஃபுடைய சுவாரஸ்யத்தன்மையும் ரசிக்கக்கூடிய தன்மையும் எப்போ ஏற்படும். எவ்வளோ தடை வந்தாலும் சரி, இன்றைய நாள் நோ தடை, ஓன்லி வெற்றி. அமோகமாக இருப்பீங்க. ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசியம் இருக்கக்கூடிய விஷயங்கள் தள்ளி போய் நடக்கலாம். எதிர்பாராம வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நமக்கு பணத்தை செலவு பண்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் கிளைம் பண்ற மாதிரி வரும். சில பேருக்கு திடீர் பண யோகம் கொடுக்கும், சில பேர் திடீர் பண வரவுகளை கொடுக்கும், சில பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி வரும். அதே மாதிரி அம்மா மூலியமா வரக்கூடிய ரொம்ப முக்கியமான பணம் வரும். ஆனா ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலைமைகள்ல போய் உட்காந்து தான் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நாட்களில் பொறுமையாக செயல்படுத்துவது நல்லது. என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போய் ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஆத்ம சுத்தி நடக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிறது. ஏன்னா 2 கிரகமுமே உங்களை பார்க்குது. உடம்புல ஃபோர்ஸும் இருக்கும், ஒரு விஷயத்தை செய்யணுங்கக்கூடிய வேகமும் இருக்கும். எப்படின்னா உத்வேகம் வர்றதுங்கிறது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எமோஷன். அந்த விஷயம் நடக்கணும்னா சந்திர பலம் வேணும். 2மே இருக்குது. இன்றைய நாளில் உங்ககிட்ட ஒரு ஃபோர்ஸ், தெரியாத ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு பெரிய வெற்றி. நிறைய பேர் வீடெல்லாம் மாற்றுவீங்க. வீடு மாற்றுறது, நிலம் மாற்றுறது, இடம் மாற்றுறது, உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அப்படியே சுச்சுவேஷன் மாறுறது,
வேற ஊருக்கு குடிபெயர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கலாம், பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு நீர்நிலை இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகத்தன்மையை கொடுக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவை கொடுக்கறது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக, உங்கள் மனைவிக்கு சாதகமாக, உங்கள் கணவருக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம், ஒரு டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் அது போய் பாசிட்டிவாக முடியும். நீங்கள் பாருங்களேன், ஒரு ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடியவங்களாம் ஒரு மாதிரி எப்போவுமே அரகண்ட்டாக டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் அந்த டைமுக்கு அவங்க போகணுன்னா போய் தான் ஆகணும். அப்போ தான் அந்த வேலை நடக்கும். இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இன்றைய நாள். ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து 6ஆம் இடம், சந்திரன் செவ்வாய், சந்திர மங்கள யோகம், நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். அப்போது ஒரு ஃபோர்ஸோடு இன்றைய நாள் இறங்கி தான் ஒரு காரியத்தை முடிக்க போகிறீங்க. அது முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு 10 நிமிஷத்து அந்த குழந்தையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதான் அவருக்கு நல்ல பேர் தூக்கி வெளியே போட்டாலும் அந்த குழந்தை நல்லா இருக்கும். அப்போ 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த குழந்தையை கூட்டின்னு போகணுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. ரோட்டில் ஆயிரக்கணக்கான வண்டி போகும். அதனால் பொதுவாகவே இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நிறைய நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைய நாள் உங்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சன்மானம், அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் இதை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நிறைய ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முருகப்பெருமான மனசார வணங்குங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் பஞ்சமஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் கொடுத்துருக்கு. பூர்வீக சொத்து வந்து சேரும். கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகம். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து அழைப்புகள். ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு வெற்றி, ஒரு சில பேருக்கு பதவி பிரமாணம், கூட்டணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி போகிறக்கு சான்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா கூட இருக்கிறவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சனி ராகு ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குல்ல. மே 18க்கு அப்புறம் எந்த விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஏன்னா எதுவுமே நம்ப முடியாது. ஏன்னா பொதுவாகவே நீர் ராசிகளில் போய் இந்த மாதிரி 5 கிரகம் 6 கிரகம்லாம் சேரும் பொழுது எதுவுமே நம்பிக்கையாக இருக்காது. எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து தண்ணியில் போட்டால் அதை மிதந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். அந்த மரக்கட்டை அந்த இடத்துல இருக்காது. அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இந்த காலகட்டங்களுக்கு வர்றது எதுவுமே உண்மையானது கிடையாது. வரும், ஆனால் வராது. அந்த மாதிரி நிலைமைகள். ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி 20ஆம் தேதிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வெளியூர் போகிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா முடிஞ்சிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முதல் ராசி லக்னம் சொன்னால் ரிஷபம், 2வது கன்னி, 3வது மகரம். இந்த 3 ராசி லக்னங்களுக்கு டாப் கிளாஸாக இருக்குது. எல்லாமே நன்மைகள் நடக்கும். மற்ற அத்தனை பேருக்குமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.